தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். கோவை அன்னூரில் நடைபெற்று வரும் பாராட்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். நான் இந்த மேடைக்கு வருகின்ற பொழுது கூட எனது அருமை சகோதரர் சொன்னார், அண்ணா இரட்டை வெள்ளை காட்டுன்னு சொன்னார். நான் சொன்னேன், எல்லா கட்சி சேர்ந்தவர்களும் வந்திருக்காங்களே, எப்படி காட்டுறதுன்னா. ஆனால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அண்ணா திமுக சார்பாக முதலமைச்சராக இருந்தீங்க, அதனால விரலை காட்டுங்கன்னு சொன்னார். அதனால தான் நான் ரெட்டை விரலை காட்டினேன். நான் எப்பொழுதுமே இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்கின்றவன். என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது, பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது. நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது இருக்கும் சரி, எனக்கு 100 கார் வேண்டுமெனலாம் நான் போனதே கிடையாது. என் தொகுதிக்கு போகும்போது எனது ஒரே கார் தான் போகும். முதலமைச்சர் இருக்கும் பொழுது அப்படித்தான், இப்பொழுதும் அப்படித்தான். ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கின்ற விவசாயியா இருந்த காரணத்தினாலே மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருப்பேன். இது எதற்காக சொல்லி சொன்னால், சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அரசியல் பேசக்கூடாது தான், சில சமயத்தில் பேசித்தான் ஆகணும். ஏன்னா தொடர்புடைய இருக்கின்ற காலத்தில் பேசி ஆகணும். சில பேர் திட்டத்தையே கொண்டு வராம, இந்த திட்டத்திற்கு எந்த முயற்சியும் எடுக்காம திட்டத்தை திறந்து வைத்தவர்களும் இருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே. நான் இந்த மேடை கோடியில மத்திய அரசுக்கு தயார் செஞ்சு கொடுத்தோம். அவர்களும் செயல்படுவதற்கு தயாராக இருந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்றத்தின் காரணமாக ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டுகொள்ளவில்லை, கிடப்பிலே கிடக்குது. இன்னைக்கு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தா நாம் கொடுக்கின்ற நீர் சுத்தமான நீரா இருக்கு. அதுவும் இந்த ஆட்சியில செயல்படுத்தல. அதே போல கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் பாரத பிரதமர்கிட்ட கொடுத்தேன். பிரதமர் ஏற்றுக்கொண்டார். அற்புதமான திட்டம். ஒவ்வொரு ஆண்டு அண்டை மாநிலத்தை நம்பி இருக்கிறோம். தண்ணீருக்காக நிரந்தரமாக தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விவசாயிகளுக்கு குடியிருக்கும் கோதாவரி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். பிரதமர் கொடுத்த அவர்களும் ஏற்றுக்கொண்டார். அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அறிவிச்சார் எஸ்பி வேலுமணி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களையும் நான் தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து, அந்த வழியாத்தான் கோதாவரி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற, அந்த வழியாத்தான் அந்த தண்ணி கொண்டு வர முடியும். நாங்கள் போய் பேசினோம், அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அவருடைய மாநிலத்தில் இருந்து தண்ணி செல்வதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அதே போல ஆந்திரா மாநில முதலமைச்சரையும் அறிவிச்சார் வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களும் சந்தித்து பேச வேண்டும் என்று பணித்தேன். அவர்களும் முதலமைச்சரை சந்தித்து பேசுகின்றனர். நான் ஏற்கனவே முதலமைச்சர் பேசி வைத்தேன். அதன் பேரிலே நம்முடைய 2 அமைச்சர்களும் அப்பொழுது இருக்கின்ற பொழுது போய் பேசினார்கள். அவரும் ஒத்துக்கொண்டார். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்தது, அதையும் கிடப்பில் போட்டாங்க திமுக ஆட்சி. நீர் மேலாண்மைக்கு இவர்கள் முன்னுரிமை கொடுப்பதே கிடையாது. மக்களை பற்றி கவலை இல்லை. விவசாயிகளுடைய விரோத ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். திமுக அரசு, அதாவது திமுக முதலமைச்சர் விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுகிறார் என்றும் பல்வேறு கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார். கோவை அன்னூரில் நடைபெற்று வரும் பாராட்டு விழாவில் அவர் பேசிய நேரடி காட்சிகளை பார்த்தோம் நேயர்களே. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.